டேய் அது அந்த கடையில் போய் 2 குவார்டர் வாட்டர் பாக்கெட்டு 2 ஈஸ்வரத்தோட கிளாஸ் என்னடா அடுத்தது ஒன்று போயிடுச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ணே ஒருத்தர் விழுந்துட்டான் குழியில் உள்ளே வந்து ஒரு 2 பேரான வெயிட் என்னவோ உள்ளே கட்டி இரும்பு எல்லாம் கட்டி எடுத்து உள்ள தொங்க 2 பேர் வெயிட் கொடுத்து ஒயின் ஷாப்புக்கு போய் இது வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த சீன் தான். அதில் வந்து காலித் ரஹ்மான் தான் ஒன் ஆஃப் த ரோல் வந்து பண்ணியிருப்பாப்ல. ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு? கொடைக்கானலில் போச்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். உங்களை தப்பாக கெஸ் பண்ணிட்டேனே கடவுளே சாரின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தாங்க. அப்போது அவங்க அடி வாங்குற மாதிரியான சீக்வன்ஸ். இன்ஸ்பெக்டருக்காரு நல்லா செம்ம அடி அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் கட்டு சொல்லிட்டாங்க. கட்டு சொன்னதுக்கப்புறம் டேய் உன் அவசரத்துக்கெல்லாம் போக முடியாது, எனக்கும் வயசாகுது இல்லை, ஒழுங்காக தான் போக முடியாது. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல ஒன் ஆஃப் த ஒரு கான்ஸ்டபிளா வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. வணக்கம் சசிகுமார். வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சினிமா லைஃப் அந்த ஜேர்னி வந்து எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா கேஷுவலா கேட்குறேன். நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது. என்னோட ஃபர்ஸ்ட் படம் உரியடி 2 தான். அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் அடுத்த வாய்ப்பு இல்லை, தேட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப பிரேக். அப்புறம் சின்ன சின்னதாக நிறையா பண்ணியிருக்கிறேன். நான் வெப் சீரிஸ் அது இது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அப்புறம் எனக்கு என் லைஃப்லேயே ஒரு பிரேக் அமையும்னு நினைக்கிறேன் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். ஓகேண்ணே. ஸோ நம்ம வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு படம் ஹிட்டான படத்தில் நம்ம படத்தில் நடிக்கிறத விட ஹிட்டான ஒரு படத்தில் நடிச்சாதான் நம்ம பேசப்படுவோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படியா? நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நம்பலை. சரி மலையாள படம் நம்ம மலையாளத்தை பற்றி நம்ம கேட்டுக்கோ, நம்ம கிளாஸுக்கு போகும்போது மலையாள படம் நிறையா பாருங்க, ஆக்டிங் கற்றுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வாய்ப்பு வரும்போது ஓகே இந்த எதிர்பார்ப்பும் இல்லை, சரி நம்ம ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்னு சொல்லி தான் போனோம். பண்ணும்போதும் இல்லை, அந்த செட்டை பார்க்குற வரைக்குமே அந்த பிரம்மாண்டம் தோணவே இல்லை எங்களுக்கு. சரி நார்மலாக ஒரு படம் அப்படிதான் நினச்சோம். ஆனால் உள்ளே போய் அந்த செட்டை போய் பார்த்தோட தான் அப்பா பெரிய பிரம்மாண்டமா யாரு சாமி நீங்க தப்பா இடம் போட்டோமே, ஐயோ போன ஷெட்யூல்ல தப்பா இடம் போட்டு கொடைக்கானல்ல போச்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். உங்களை தப்பா கெஸ் பண்ணிட்டேனே கடவுளே சாரின்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா ஆணு வாயை திறந்துட்டு ஒரு நகை கடைக்குள்ள போனா அந்த லேடி அப்படி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஓகேண்ணே. ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபெமிலியர். மலையாளத்தில் ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட் படங்கள் கொடுக்குறவராங்கலாம். சோபின் சாரா இருக்கட்டும், காலித் ரஹ்மானா இருக்கட்டும், சீனாத் பசேவா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள். அவங்க கூட ஒர்க் பண்ண இது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் தமிழ் சினிமா ஆட்கள் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நம்ம மலையாள ஃபிலிம் அந்த இது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ரொம்ப சட்டிலாக நடிக்கிறாங்க. அவங்க நடிக்கிற மாதிரியே நமக்கு வந்து அவங்க நடிக்கிறாங்கன்னே தெரியாது. ஏதாவது ஒரு டைலாக் பேசிட்டு இருக்கும் இது உண்மையாக நம்மளை கேட்குறாங்க மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும் அவங்களோட ரியாக்ஷன்லாம். ரொம்ப சட்டில்டாக அழகாக நல்லா பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வேலை நான் பண்ணது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவங்களே ரொம்ப சொன்னாங்க நல்லா பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த மெயினாக உங்களுக்கு வந்து அந்த காரில் வரும்போது அந்த ஒயின் ஷாப்புக்கு போய் இது வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த சீன் தான். அதில் வந்து காலித் ரஹ்மான் தான் ஒன் ஆஃப் த ரோல் வந்து பண்ணியிருப்பாப்ல. ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு? ஏன்னா அந்த ஆன் டைம்ல காலித் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ணும்போது எனக்கு அவர் டைரக்டர் தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு ஏதோ ஆர்டிஸ்ட்டு அப்படிதான் நினைக்கும். நான் படத்துலையும் பெருசாக பார்த்ததில்லை அவர். அதனால நானும் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கு அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த ஷெட்யூல் அப்படிதான் போச்சு, எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தாங்க. அப்போ அவங்க அடி வாங்குற மாதிரியான சீக்வன்ஸ். இன்ஸ்பெக்டருக்காரு நல்லா செம்ம அடி அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கட்டு சொல்லிட்டாங்க. கட்டு சொன்னதுக்கப்புறம் உண்மையிலுமே அடிச்சிட்டாரு மாதிரி இருக்குது. செம்ம வலி தாங்க முடியல. ரஹ்மான் ப்ரோ என்ன பண்ணாரு, ஓடி போய் ஃபோன் எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு இது என் படம், நான் டைரக்டர், நான் ஆர்டிஸ்ட் இல்லை, நான் ஆர்டிஸ்ட் இல்லை, டைரக்டர், தயவு செஞ்சு இது பாருங்க. அந்த படமே தள்ளு மேல அந்த படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தான். ஆனா அங்க கூட இந்த மாதிரி யாருக்கும் அடி விழுகல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு. அப்பதான் தெரியும் எங்களுக்கு அவர் டைரக்டர்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி தள்ளு மேல பாத்துருக்கிறேன் நான். ஏன்னா நமக்கு மலையாளத்துல அவ்வளவுக்கு நமக்கு பேர் சரி ஞாபகம் இருக்காது இல்லையா. அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ டைரக்டர். அதுக்கப்புறம் பார்த்து அடிங்க, ரொம்ப அடிக்காதீங்க.
சொல்லிட்டு இருந்தாரு. ஒரே செம காமெடியா இருந்துச்சு. அப்புறம் தான் போய் நானே ஒரு நாள் 2 நாள் அவர் கூட ஷூட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் ப்ரோ சாரி ப்ரோ, பக்கத்துலயே உட்காந்து கூட மதிக்கவே இல்லை, மன்னிச்சுக்கோங்க ஐயா, மன்னிச்சுக்கோ ப்ரோ, பக்கத்துல இவ்வளவு பெரிய டைரக்டரை வச்சுட்டு நான் ரொம்ப திமிரா உட்காந்துட்டேன். என்னதான் கேரக்டரா இருந்தாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கில்ட்டியா இருந்தது எனக்கு. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க நல்லா பண்ணீங்க. சரி, நம்ம சோபின் சார் இருக்கார்ல, அவரை வந்து பிரேமம் படத்துல பார்த்திருப்போம். அப்புறம் வந்து கம்மட்டி படமா இருக்கட்டும், நிறைய நல்ல ஹிட்டான படங்கள்ல எல்லாமே பார்த்திருப்போம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த இது எப்படி இருந்தது? ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு நேச்சுரலான ஆக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபன்னா இருக்கட்டும், ஆக்டிங் எல்லாமே வித்தியாசமா கொடுப்பாப்ல. எப்படி இருந்துச்சு ஆன் ஸ்பாட்ல? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கூட பண்ணும்போது. அவர் காம்பினேஷன்ல பண்ண எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைலாக் அவர் கூட அவரோட காம்பினேஷன்ல இருந்தது. ரொம்ப நேச்சுரலா நடிச்சாரு, ரொம்ப எஃபெக்ட் எடுத்து நடிக்கிறார். எந்த ஒரு அந்த ரொம்ப அது என்ன சொல்றது, அந்த தண்ணி வந்து நார்மல் வாட்டர் இருக்காது, அவங்க ஐஸ் வாட்டர் தான் ஊற்றுவாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல அந்த ஃபீல் போயிடும். ஏன்னா வார்ம் ஆயிடும் அந்த இடம். ஏன்னா நிறைய பேர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் நிறைய பேர் இருக்கிறனால அந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்னதான் ஏசி போட்டிருந்தாலுமே நம்ம லைட்டுக்கு அதுக்குமே ஆமா நம்ம கேஷுவலா நிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால அவங்களே வந்து வாலண்டரியா வந்து ஐஸ் டியூப் எல்லாம் மேல போட்டு அந்த வாட்டர் தான் ஊத்துக்காங்க, இன்னும் எடுத்து மேல ஊத்திப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டா வந்து பண்ணுவாரு. இப்போ வந்து அந்த அந்த காட்டுக்குள்ள அந்த குளிரான இடத்துல வந்து பார்த்தோம்னா அட்டைப்பூச்சி, பாம்பு அதெல்லாம் இருக்கும். செட்டுக்குள்ளேயே அதை கொண்டு வந்து வச்சுதான் பண்ணாங்க. நாங்களே பார்க்கும்போது அது செட்டுன்னே நம்பிக்கை இல்லை. நான்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எது செட்டு எது கல்லுன்னே எனக்கு தெரியாது. ஒரு தடவை கூட அப்படித்தான் நான் செட்டுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா காலை வச்சுட்டேன். அவர் வந்து கல்லுன்னு நினைச்சு காலை வச்சா ஒரு தடவை சொல்றாரு, நான் செட்டுனா அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லி வச்சேன். இன்னொரு இடத்துல போயிட்டு சரி ரொம்ப நேரமா நிக்கிறமே உட்காராம நின்றுட்டே இருந்தேன். உட்காருங்கண்ணா அப்படின்றாரு பாறை மேல. பார்த்தா நான் பாக்குறேன் இதுல உட்காந்து இதுவும் செட்டும்பீங்கன்னா, ஆனா அது கல்லுண்ணா அப்படின்னு. அந்த மாதிரி அட பாவி நான் இது தெரியாம 1/2 மணி நேரமா நின்றுட்டு இருந்தேன்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி எதுவுமே டிஃப்ரெண்டே தெரியல, எங்களுக்கே தெரியல, கண்ணுல பார்க்கும்போதே தெரியல, அப்புறம் எப்படி கேமரால தெரியும். ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போதே அது ஒரு மாதிரி அந்த குகைக்குள்ள போயிட்டு அதெல்லாம் எப்படி அந்த மனுஷன் போயிட்டு மூச்சு திணற அந்த ஃபீல்லாம் இருந்தது. ஏன்னா அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. அப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல என்னால மறக்க முடியாத ஒரு லைஃப் டைம்ல மறக்க முடியாது அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எனக்கு அந்த கயிறு இழுக்கிற சீக்வன்ஸ் நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அது உண்மையிலேயே மறக்க முடியாது. ஏன்னு கேட்டா நாங்க இது வரைக்கும் நம்ம இந்த சைட்ல நம்ம அந்த மாதிரி பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கிறதே நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டுல நமக்கு அந்த மாதிரி சும்மா கயிறு பிடிச்சி நார்மலா இழுப்பாங்க, 2 பக்கம் இழுப்பாங்க, யாராவது ஒருத்தர் விடுவாங்க, இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க அது வேற ஸ்டைல அதை பண்ணாங்க. ஒரு ப்ரொஃபஷனலா என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணாங்க. நான் படத்திலேயே அதை வாயை திறந்து தான் பார்த்துருப்பேன். அது சீன் கூட அப்படியே இருக்கும். இப்போ என்னடா பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்துறோம் அவங்க அது. ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கை ரொம்ப இவ்வளவு பெருசு இருக்கும் பாத்தீங்கன்னா. அந்த கையில அந்த ஃபர்ஸ்ட் கேம் சொல்றீங்களா இல்ல நம்ம கேம் இல்ல இழுக்கிறது கிளைமேக்ஸ்ல நாங்க அதுல தானே இருந்தோம். ஃபர்ஸ்ட் அது வந்து கேரளால நடக்கிற மாதிரி தானே காட்டியிருப்பாங்க. அதையே நாங்க அப்படிதான் பாக்குறது மட்டும் இல்ல, ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது. அது எடுக்கும்போது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்களும் எல்லாமே நிக்கணும், அவங்களுக்கு மட்டும் ஷாட் வைக்கவே முடியாது. நீங்க கேமரா எந்த பக்கம் திருப்பினாலுமே அந்த இருக்கிற 20 பேரை மூஞ்ச காட்டிட்டு தான் இருக்கணும். அதனால அந்த ஷாட் எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது எப்படி அந்த வெயிட் எக்ஸாக்ட்டா அவங்களதான் இழுத்தாங்களா எப்படி? இல்ல ஆமா அவங்க தான் இழுத்தாங்க. உள்ள வந்து ஒரு 2 பேரான வெயிட் என்னவோ உள்ள கட்டி இரும்பு எல்லாம் கட்டி எடுத்து உள்ள தொங்க வெயிட் கொடுத்து ஆமா கொடுத்துட்டாங்க. என்ன நேச்சுரலா என்ன வெயிட் இருக்குமோ அதை கொடுத்துட்டாங்க. கீழே என்ன சொல்ல போனா அதை விட அதிகமாவே கூட கொடுத்துருப்பாங்க. இது என்ன ரிஸ்க் எடுத்து எப்படி இழுப்பாங்களோ அதை அப்படியே இழுத்தாங்க. ஓகே, அது அப்படியே இழுத்தாங்க. அதுக்கு அவங்க விழுகும் போது நாங்க இழுத்ததும் அப்படிதான் இழுத்தோம். அது என்ன பெயின் இருக்கும், அது இழுக்கும்போது என்ன கஷ்டம் இருக்குமோ அது அப்படிதான் நாங்க இழுத்துருப்போம். ஓகே, ஸோ நீங்க வந்து நிறைய படங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா அந்த தமிழ் சினிமால நீங்க சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமா தவிர்த்து என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேமிலிக்கு சப்போர்ட்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? சினிமா தவிர்த்து வேற எதுவுமே பண்ணல. சினிமா ஆக்சுவலா ஒரு பிசினஸ், ஒரு கார்மெண்ட்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். இந்த சினிமாக்காக தான் அதை விட்டுட்டு வந்தேன். ஏன்னா 2 பக்கம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வருமானம் வந்துடும் நினச்சி தான் பண்ணோம். பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். லைஃப் இவ்வளோ நாள் கஷ்டமாக போயிடுச்சு, இதுக்கு மேலே கஷ்டம் எல்லாம் போகும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒய்ஃப் வேலைக்கு போய் கொஞ்சம் ஃபேமிலி பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே மூச்சு விட முடியுது. ஓகே, ஸோ அந்த சினிமான்ற ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்த வேலையெல்லாம் விட்டுட்டு அது கார்மெண்ட்ஸ் ஏதோ நல்லபடியாக வந்து எதுக்காக இப்படி வந்து இருக்கணும்? அது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை பிரதர். அது ரொம்ப சினிமா வரணும்னு அந்த சென்னைக்கு அப்படி தான் ஓடி வந்தோம் நம்ம. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த டைமில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே தெரியாது நமக்கு. அப்புறம் நம்ம அப்படியே வேலைக்கு போயிடுச்சு, கார்மெண்ட்ஸ் லைன் போயிடுச்சு. அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்து அது பிஸ்னஸில் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம என்னத்துக்கு வந்தால் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு தோணும். அப்போ சினிமா தான் நமக்கு ஒரு ஏதோ நம்ம சார்புல சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தேன்.
சரி ஒய்ஃப்கிட்டையும் கேட்டேன் நான், இந்த மாதிரி சினிமா தான் ட்ரை பண்ண போகிறேன், மனசு உறுத்திட்டே இருக்குது, சினிமா தான் எப்போ பாரு தோணிகிட்டே இருக்குது, அதை பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சு சரி பண்ணுறேன், நான் ஃபேமிலி பார்த்துக்கிறேன்ட்டாங்க. 7 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு. ஆமா, 7 வந்துட்டு வருஷம் 7 வருஷம் ஆச்சு. இந்த டைம் கேப்ல ஏன்டா நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு யோசிச்ச நேரம் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் மனசு தளராமல் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். எந்த டைம்ல அது யோசிச்சிருக்கீங்க? என்னடா அது கொரோனா அப்படின்னு? டைமில் ரொம்ப மோசம். ஏன்னா நார்மலாகவே லைஃப் ரொம்ப இப்படி தான் போகும். அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பசங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப என் ஒய்ஃப்லாம் சொன்னால் கடவுள் மாதிரி, அவங்க தான் ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லி இதை கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க. அந்த டைமில் ரொம்ப மோசம். ஏதாவது ஒன்று நம்ம வேஸ்ட்டு, அதாவது நம்ம வேஸ்ட்டுன்னே தோண ஆரம்பிச்சிருச்சு. இதில் இதுக்கு மேலே என்னடா வாழ்ந்து என்ன பண்ணுறது, இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல, இதுக்கு மேலே வாழ வேணாம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோம். ஏன்னா உரியடி 2 வந்து கூட ஏதாவது லைஃப் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தா அதுவும் ஆகலை. அது யாருமே தெரில. நான் ஒன்றா படம் பார்த்துட்டு வெளில வரேன், என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் கூட நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிங்களான்னு கேட்கல. இப்போ கூட நீங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல நீங்க வந்து தாடி இல்லாம இருப்பீங்க. இப்போ தாடினால உங்களை டக்குன்னு வந்து இவரா அவரு அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வருது ஆக்சுவலா. ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, இது கண்டினியூட்டி. எனக்கும் ஆசை தான், என்னை யாராவது வந்து சொல்லணும், நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் சினிமா பண்ணுறது. ஆனால் நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம வேற ஒரு படத்துக்கு கமிட் ஆகிடுறோம், இல்லை வேற அது எடுக்க முடியாது. இன்னொரு ஒரு நாள் ஷூட் இருக்கு, அது முடிச்சுட்டா தான் அதுக்குள்ளே படம். புரியுது. நீங்க ஒரு கலைஞரா தன்னுடைய முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு வந்தனால அதை நான் கேட்கறேன். நம்ம ஒரு டைம்ல வந்து என்னடா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்கும் போது அந்த டைம் உங்களுக்கு வந்து எப்படின்னா இருக்கும்? ஆமாம், யார் கேட்குறாங்களோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்ம கேட்பாங்க. நம்ம கஷ்டம்லாம் வெளில இருந்தெல்லாம் வராது, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும். சொந்தக்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது இருக்கு, அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் அது. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு கரெக்டான ஏஜில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, புரியுதுங்களா, ஒரு 20-25 அப்படி வந்திருந்தா கூட பரவாயில்ல. இந்த ஏஜில் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை பசங்களை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீ இப்படி வந்து சினிமான்னு சொல்லிட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, உனக்கு தேவையானலாம் கேட்டிருக்கிறாங்க, அப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க கேட்க தான் நம்ம ஏதாவது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எண்ணமே வருது. இன்னமும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நான் அப்படி வந்துருவேங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த விஷயத்தை எது கொடுக்குது உங்களுக்கு? எந்த விஷயம் கொடுக்குது? நம்ம நடிக்கும் போது அது வந்து எனக்கு உண்மையிலுமே சொல்லப்போனால், உரியடி பண்ணும்போது சரி, விஜயகுமார் சாரும் அப்படிதான் சொன்னார், மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணும்போது சிதம்பரம் சாரும் அப்படிதான் சொன்னார். அந்த ஒரு ரியாக்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து விபின் சாரும் சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கு நான் சொல்லியிருக்காரு. பாசி அவர் வந்து ரொம்ப அவரே சம நடிகர். ஆமா, அவரே சம நடிகர். அவரே வந்து நல்லா இருக்கு, நான் நல்லா பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படி சொல்லும்போது தான் நமக்கு வந்து ஓகே, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம். ஏன்னா எனக்கு இது வரைக்குமே நான் பண்ணும்போது என்ன வந்து இதை கொஞ்சம் கம்மி பண்ணு, அதிகம் பண்ணு, ரீடேக்கு, அது எதுவுமே ஒரு சீன்ல கூட நான் வாங்கல. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஃபர்ஸ்ட் சீன் தான் கொஞ்சம் பயம் இருந்தது. அந்த ஜீப்ல வந்து இறங்கி அந்த கம்பி மாட்டோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் நாள் ஷூட். அதில் தான் பயம் இருந்தது. பட் அதுல மட்டும் வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் வந்து குடிச்ச மாதிரி கொஞ்சம் நடந்தா போதும்னா அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். அதுல அப்படிதான் நடந்து வந்து மாட்டினா அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டயலாக் பேசுற டெலிவரியும் ஓகே ஆயிடுச்சு. இது அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிங்கண்ணா அப்படின்ட்டாங்க. அது ஒண்ணுதான், மீதி எல்லாம் கரெக்டா. அதுதான் திருப்தியே நமக்கு. நம்ம ஓகே, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம், இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் நல்லா கத்துக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணணும். அதுதான். அதான் நீங்க அந்த உள்ள வந்துட்டு அந்த க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு மாட்டுவீங்க பாத்தீங்களா? சோ அப்பதான் நமக்கு தெரியும், ஓகே இது வந்து ரெகுலர் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் போல, அதுக்காகவே ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரிலேட்டிவ். அது அவங்ககிட்ட ஒரு டயலாக் கூட கேட்டுட்டு தான், என்னடா அடுத்தது ஒண்ணு போயிடுச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே, ஒருத்தர் விழுந்துட்டான் குழியில. இது வந்து அவங்களுக்கு பெரிய சாதாரணமான ஒரு விஷயம். அதனாலதான் வரும்போது சொல்லிட்டு இருக்கிறோம், சர்வீஸ்ல சொல்றேன் பொழைக்க மாட்டான், அந்த டயலாக் சொல்லிருப்பீங்க. ஆமா, என் சர்வீஸ் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் பொழைக்க மாட்டான்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவன் உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அந்த கேரக்டர் ஆஃப் ஆயிடும், அப்படியே மாறும். ஆமா, வேற கண்டிப்பா ஒருத்தவங்க உயிரோடு இருக்கா, அவனை காப்பாற்றணும் இல்லையா? என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அது அந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி தானே ஆகணும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எப்படியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செட்டில் ஆயிடும். அந்த டைம்ல வந்து எல்லாரும் கத்தி கூப்பிட்டு இருப்பாங்க, நீங்க சைலண்ட் சுபாஷே அந்த டைம்ல எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நேரம் கத்துனாங்க, இப்ப வந்து இவர் வந்து கத்துறாராமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஃபார்மாலிட்டிக்கு நமக்கு அது என்னன்னா வேஸ்ட், அதை கூப்பிடுறான் சுபாஷே ஏன்னா அவனுக்கு தெரியும், அந்த ஆளுக்கு தெரியும், அந்த ஆள் அந்த ஊருக்காரன் நிறைய பாத்துருக்கிறான், அந்த அவனுக்கு அப்படிதான், அவன் ஏன் ரிஸ்க் எடுக்கணும், கத்தி அது அவங்க பிரச்சனை. இது எனக்கு இது 10-11.
புரியுதுண்ணே. எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்குல்ல, அந்த அந்த ஃப்ளோ ஆஃப் டயலாக் எங்களுக்கு இப்ப இந்த படத்துல அந்த ஜீப்ல வரும்போது வந்து அது டயலாக் பேசி காமிக்கலாமா? கண்டிப்பா. டேய், அது அந்த கடையில போய் 2 குவார்டர் வாட்டர் பாக்கெட்டு, 2 ஈசன் கிளாஸ், அப்படியே கோல்ட் ஃபீல்ட் சிகரெட், வத்திப்பட்டி வாங்கிக்கோ. வத்திப்பட்டிடா, வத்திப்பட்டி, மேட்ச் பாக்ஸ், மனசிலாயோ போடா. விளையாட்டு பசங்களா இருக்கிறானுங்க. எந்த சேட்டா அந்த டயலாக் கூட நானே தான் போனேன். மனசிலாயோங்க. அப்ப ஜெயிலர்லாம் வரல. நான் எதிர்ச்சியா வந்து நம்ம கேட்போம் இல்லையா, நிறைய மலையாள புரியுதா அப்படி கேட்போம்ல, அந்த மாதிரி இது அவங்க லாங்குவேஜ். ஏன்னா அங்கேயும் நிறைய மலையாளிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. சார் நான் சொன்ன டயலாக் மனசிலாயோ இல்ல, நான் டைரக்டர் கேட்டேன். நான் சார் மனசிலாயோ போடலாம் சார். நான் போனேன், ஒன்றும் பிரச்சனை, நான் கரெக்டா இருக்கு, நான் போட்டு நான் சொல்லி காட்டுங்கண்ணான்னு சொன்னார் அவரு. நான் பண்ணி காட்டினேன், நல்லா இதை போட்டுங்கண்ணா அப்படின்ட்டார். அப்புறமேட்டு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயிலர்ல மனசிலாயோன்னு கிராமத்தை. ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட இப்ப சசி அவர்களா பேசிட்டு இருக்கும்போது டக்கு நீங்க அந்த கேரக்டர் போனா எனக்கு அந்த கேரக்டர் ஞாபகம் வந்துருச்சு. இப்ப ஞாபகம் மீன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஜீப் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா காலித் ரகுமான் அவர்கள் வந்து கேட்பாங்க, நீங்களும் மனுஷன் தானே, நான் வந்து கேஷுவலா தான் கேட்கிறேன், ஏன் இப்படி பண்றீங்க, ஒரு என் ஃப்ரெண்டு வந்து இருக்கிறா அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பீங்க. டேய் அவர் நான் தான் சொல்றேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்ளை அப்படியே இல்ல. அவரு நீங்க மனுஷனா தான், ஏய் உன் அவசரத்துக்கெல்லாம் போக முடியாது, எனக்கும் வயசாகுது இல்ல, பொறுமையா தான் போக முடியும் அப்படின்னு அதை குடிச்சிட்டு அந்த டயலாக் ஏதாவது செமையா சிரிப்பு வந்துச்சு. ஆக்சுவலா யாரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இவ்வளவு கஷ்டத்துலயும் எப்படி இருக்கா. நான் கேரளால படம் பார்த்துட்டு நாங்க ஒன்னதான் பார்த்தோம், டீம் எல்லாம் சேர்ந்து ஒன்னாதான் பார்த்தோம். ஓகே ஓகே. அப்போ ஒரு லேடிக்கு படம் முடிச்சு வெளில வரோம், மூஞ்சிலேயே குத்துன மாதிரி பேசிட்டு வரோம்ல, நாங்க பேசிட்டு வரோம், மூஞ்சிலேயே குத்து மலையாளத்துல சொல்றாங்க. நான் எனக்கு சிரிப்பு தான், சந்தோஷமா இருந்துச்சு. சரி அப்பா நம்மள ஓகேண்ணே. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய படங்கள் வந்து பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து ஏன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸோட நின்றாம இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சசிகுமார் அவர்களை. ஸோ இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், குமுதத்துக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு. எல்லாரும் மஞ்சுமல் பாய்ஸ் போய் பாருங்க, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.